உக்ர தெய்வத்தினுடைய துணை எப்பொழுது நமக்கு தேவைப்படும் என்றால் போர் புரிகின்ற பொழுது, துன்பத்தின் விளிம்பில் திளைத்து கொண்டிருக்கக்கூடிய பொழுது, வாழ்க்கையில எல்லாமே லாக் ஆகி இருக்கும் பொழுது கண்டிப்பா நமக்கு உக்ர தெய்வத்தை தவிர வேற யாருமே உதவி செய்பவர்கள். சனி செவ்வாய், சனி ராகு, சனி கேது, சனி சந்திரன், இந்த கிரக இணைவு உள்ளவர்கள் அனைவருக்குமே உக்ர தெய்வம் தான் பலன் கொடுக்கும். இவர்கள் மகாலட்சுமி பூஜை செய்தோ, சிவ வழிபாடு செய்தோ, நார்மலா அம்பாள் வழிபாடு செய்தோ இவங்க பிரார்த்தனைகள் பெரிதாக வெற்றி பெறாது. வீடுகள்ல என்ன பொறுத்தளவுல உக்ர தெய்வ வழிபாடுகளை நல்லவங்க தான் இல்லைன்னு சொல்லல, ஆனா வீட்டில் உக்ர தெய்வங்கள் எல்லாம் இரவு நேரத்தில் வலிமை உடையது. காரணம் என்னன்னா, ஒரு தீய சக்தி ஒரு மனிதனை இரவு நேரத்திலே நெருங்கும். அதை நெருங்க விடாமல் நமக்கு தடுத்து ரட்சிப்பது உக்ர தெய்வம். சார் வணக்கம் சார். ஸ்ரீ குருப்யோ நமஹ, ஸ்ரீ மாத்ரே நமஹ, ஓம் அகதீசாய நமஹ. வணக்கம்மா. இப்ப பாத்தீங்கன்னா இந்த உக்ர தெய்வ வழிபாட எல்லா விஷயத்துக்கும் நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க. கணவன் மனைவி பிரச்சனைக்கா, குழந்தைக்கா, இல்லாட்டி சொத்து பிரச்சனைக்கா. பொதுவா இந்த உக்ர தெய்வங்கள் வழிபாட்டை நம்ம எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாமா, இல்ல இவங்க இந்த விஷயத்துக்கு தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது இருக்கா? வீட்டுல அதுக்கான வழிபாடு செய்யலாமா? பொதுவாமா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தெய்வங்கள் எப்போது உக்ரம் அடைகிறது அப்படின்னா, தன் கண் முன்னாலே ஒரு அசம்பாவிதம் நிகழ்கின்ற பொழுது ஒரு எதிரியை, ஒரு சத்ருவை சமாளிக்கணும். அதிக பலம் வாய்ந்த ஒரு சத்ருவை சமாளிப்பதற்காக தன்னுடைய தோற்றத்தில் அதிகப்படியான ஆயுதத்தையும், ஒரு பெண் என்றாலும் அதுல அதிகப்படியான உக்ரத்தையும் வீரத்தையும் உடலில் இணைத்து கொள்வதன் மூலம் அங்கு சம்ஹாரம் நிகழ்கிறது. இதுதான் உக்ர தெய்வத்தினுடைய யதார்த்தம். உக்ர தெய்வத்தினுடைய தன்மையே எப்பொழுதுனா தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காக படைக்கப்பட்ட ஒரு விஷயம். இங்க நாம முதல்ல என்ன புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, உக்ர தெய்வத்தினுடைய துணை எப்பொழுது நமக்கு தேவைப்படும் என்றால் போர் புரிகின்ற பொழுது, துன்பத்தின் விளிம்பில் திளைத்து கொண்டிருக்கக்கூடிய பொழுது, வாழ்க்கையில எல்லாமே லாக் ஆகி இருக்கும் பொழுது கண்டிப்பா நமக்கு உக்ர தெய்வத்தை தவிர வேற யாருமே உதவி செய்பவர்கள் இல்லை. அப்போ நம்மளுடைய விதி பயன், நம்மளுடைய ஜாதகத்துல எந்த கிரக இணைவுக்கெல்லாம் எளிமையான தெய்வம் உடனே பலன் கொடுக்காதோ அவங்கெல்லாம் உக்ர தெய்வத்தை தான் கையில எடுத்தாகணும். இப்ப உதாரணமா சனி செவ்வாய், சனி ராகு, சனி கேது, சனி சந்திரன், இந்த கிரக இணைவு உள்ளவர்கள் அனைவருக்குமே உக்ர தெய்வம் தான் பலன் கொடுக்கும். இவர்கள் மகாலட்சுமி பூஜை செய்தோ, சிவ வழிபாடு செய்தோ, நார்மலா அம்பாள் வழிபாடு செய்தோ இவங்க பிரார்த்தனைகள் பெரிதாக வெற்றி பெறாது. காரணம் என்னன்னா, அவர்களுக்கு அந்த அளவுக்கு எதிரி, பிரச்சனை, நோய். இப்போமா கர்மக்கடன் என்பது நம் உடம்பு ஒரு நோயை சந்திக்கிறதுனா அதற்கு கர்மக்கடன் தான் பேர். பொருளாதார விஷயத்த நம்மளால அனுபவிக்க முடியல, நம்ம சம்பாதிக்கிறத எல்லாத்தையுமே எதிரி வாங்கிக்கிறாங்கன்னா அதற்கு பெயர் தான் கர்மக்கடன். நம்ம எந்த ஒரு நல்ல விஷயத்தை செய்ய ஆரம்பிச்சாலும் அதுல அபத்தம் நிகழ்கிறது, நம்மளுடைய முயற்சி அத்தனையுமே வீண் போகிறதுனா அதுவும் கர்ம பலன். அப்போ இது நம்ம பாபம் செஞ்சதால தான் ஏற்படுது. ஆனா அந்த பாபத்திற்கு ஒரு விடை வேணும்னு நம்ம பாவத்தை, நம்ம செஞ்ச தவற உணர்ந்து தெய்வத்தினுடைய பாதத்தை பிடிக்கும் பொழுது அந்த பாவத்தை அழிக்கக்கூடிய அளவுக்கு அந்த தெய்வத்துக்கு சக்தி இருக்கணும். அப்ப அந்த தெய்வங்களினுடைய வடிவில் இருப்பவள் தான் வாராகி, பிரித்யங்கரா, காளி, பைரவர், சரபேஸ்வரர். உக்ர தெய்வம்னா வெரி சிம்பிள், மிருக குணத்தை தன்னகத்தே வைத்திருக்கும். மிருக குணம் இருந்தாதான் மிருக குணம் வரும்பொழுது அந்த மிருகம் அதை அழிக்கும். அப்போ அதிகப்படியான எதிர்மறை கண்மா என்பது மிருக குணம். அந்த மிருக குணத்திலிருந்து மனித நிலையிலிருந்து நம்ம தப்பிக்கணும்னா கண்டிப்பா உக்ர தெய்வமே நமக்கு உதவி செய்யும். அப்போ இந்த கிரக சேர்க்கை இருப்பவர்கள் எல்லாம் தாராளமா என்ன பண்ணலாம், உக்ர தெய்வத்தை ஆலயத்தில் வழிபடுவது சிறப்பு. புரியுதுங்களா? வீடு அப்படின்றதுமா மனம் சாந்தப்படுத்தக்கூடிய ஒரு இடம். ஆகையினால இந்த மனமும் உடலும் பாதுகாப்போட இருக்கணும்னு எல்லாமே ஆசைப்படுறாங்க. அதனால வீட்டுல பூஜைகளை வைத்து வழிபட்டா நல்லா இருக்கும்ன்றத விரும்புறாங்க. ஆனா ஒரு யானையை கட்டி தீனி போடலன்னா அந்த யானை என்ன செய்யும்? நம்மளே சாப்பிட ஆரம்பிச்சிடும் இல்லையா? அது போல ஒரு உக்ர தெய்வ விஷயத்தை நீங்க ஒரு சிலை வடிவாகலாம் கொண்டு வந்து வைக்கிறீங்கன்னா அதற்கான கைங்கரியத்தை நீங்கள் சிறப்பாக செய்யும் பொழுது ஓகே. ஆனா மனிதனுடைய கர்ம பந்தம் என்பது அனுதினமும் தெய்வத்திற்கு கைங்கரியம் பண்ணுவது போல இருக்காது இல்லையா? ஏன்னா நம்ம குடும்பம்னு இருந்துட்டோம்னா தீட்டு வரும்,
இறப்பு வரும், ஆமா. திடீர்னு வெளில போற மாதிரி சூழல்கள் இருக்கலாம், ம். குழந்தை பிறக்கும், ம். வீட்டு ஃபங்க்ஷன் நிறைய வரும். இதுல எல்லாத்துலயுமே அனுதினமும் நம்ம இவங்களால கவனிக்க முடியுமா? இல்ல. முடியாது. ஆனா ஒரு ஆலயத்துக்கு போகும் பொழுது அண்டத்தினுடைய சுருக்கிய வடிவமே ஆலயம்தான். இப்படி கடைக்கன் பார்த்துட்டாலே நம்ம பிரச்சனை சரியா போயிடும். கடைக்கன் பார்த்து சரியாகிற இடத்துக்கு போகணுமா, இல்ல அவர்களை கொண்டு வந்து நம்ம வீட்டுல வச்சுட்டு நம்ம கோவிலுக்கே போக வேணாம், நம்ம தான் இங்க பண்றோமே எல்லாம் சரியாயிடும்னு நினைக்கலாமா? அப்ப என்னன்னா, வீடுகள்ல என்ன பொறுத்தளவுல உக்ரதெய்வ வழிபாடுகளை நல்லவங்க தான் இல்லைன்னு சொல்லல, ஆனா வீட்டில் வேண்டாம். இப்ப சாந்த முறையில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு பிரச்சனை இல்லை. உக்ர தெய்வங்களுக்கு நாம் செய்ய வேண்டிய பணிவிடைகளை சரியாக செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் நம்மை நல்லபடியாக காத்து ரட்சிப்பார்கள். ஆகையினால ஆலயத்திற்கு போய் வழிபடுவதுதான் உக்ரதெய்வ வழிபாட்டுக்கு சிறப்பானது. மற்றபடி இந்த கிரக சேர்க்கை இல்லாதவர்கள் நார்மலா லலிதா பரமேஸ்வரியவே வழிபடலாம். செவ்வாய் சுக்கிரன், சனி சுக்கிரன் இதெல்லாம் நார்மலான புண்ணிய கிரக சேர்க்கைகள். இவங்கெல்லாம் லலிதா பரமேஸ்வரியை வழிபட்டாலே நல்ல பலன் கிடைக்கும். சனி செவ்வாய், செவ்வாய் சனின்ற ஒரு தொடர்பு வரும்பொழுது இதை லலிதா பரமேஸ்வரியால என்ன பண்ண முடியாதுன்னா சரி பண்ண முடியாது. அப்போ அவளுடைய அஸ்திரத்திலிருந்து தோன்றிய ஒரு உருவமாக அங்க வாராகி இருக்கிறாள். அந்த வாராகி அதற்கு இணையான எதிரியை அழித்து நம்மை காப்பாள். ஏன்னா கர்மால சத்ருவையை நம்ம எப்படி சொல்றோம்னா, நமக்கு இருக்கக்கூடிய கடன் கர்மாவில் சத்ரு, நமக்கு இருக்கக்கூடிய உடல்ல இருக்கக்கூடிய நோய் கர்மாவின் சத்ரு, நமக்கு வீடு இல்லாதது, இந்த மனித பிறப்புல ஒருத்தர் வீடு அனுபவிக்கல, மனைவி அனுபவிக்கல, குடும்பத்தை அனுபவிக்கலன்னா அது கர்மாவினுடைய பிரதிபலிப்பு. இதை எல்லாத்திலையுமே ரொம்ப காலம் இதே தொடர்ச்சியில இருக்குன்னா இவர்கள் எல்லாம் தாராளமாக என்ன பண்ணலாம்னா இந்த உக்ர தெய்வங்களை வழிபட மிக சிறப்பான பலன் உண்டு. ஆனா ஆலயங்கள்ல வழிபட்டாதான், ஆலயத்தில் வழிபட்டால் தான் 1000 மடங்கு பலன். நம்ம அர்ச்சகராக முடியாது. நான் சொல்ல சொல்றாங்க இரவு நேரங்கள்ல தான் வழிபடணும், அப்பதான் இன்னும் பவர் அதிகமா. கண்டிப்பா கண்டிப்பா வீட்டுல இந்த அளவுல சிலை வச்சு வழிபடலாம், இந்த மாதிரி விஷயங்கள் சொல்றாங்க. அதாவதுமா இரவு நேரம் தான் ஏன்னா உக்ர தெய்வமே பாதுகாப்பு தானே. நம்ம அப்போதுமே காத்து ரட்சிக்கக்கூடிய நிலையில பாதுகாப்புல இருக்கக்கூடிய தெய்வம் தானே. நம்ம தூங்கும் போது நம்மளை காத்து ரட்சிக்கும். இப்ப பில்லி சூனிய ஏவல் அனைத்துமே நம்ம நிதானமற்று இருக்கும் பொழுது நம்மளை காப்பாற்றணும் தானே வாட்ச்மேன் போடுறோம். நமக்கு செக்யூரா இருக்கணும்னு தானே நம்ம போலீஸ்ட போய் நம்ம கம்ப்ளைண்ட் பண்றோம். இப்ப இவர்கள் எல்லாம் இரவு நேரத்தில் இயங்கக்கூடியவர்கள் தானே. அப்போ உக்ர தெய்வங்கள் எல்லாம் இரவு நேரத்தில் வலிமை உடையது. காரணம் என்னன்னா, ஒரு தீய சக்தி ஒரு மனிதனை இரவு நேரத்திலே நெருங்கும். அதை நெருங்க விடாமல் நமக்கு தடுத்து ரட்சிப்பது உக்ர தெய்வங்கள். ஆகையினாலதான் பகல் நேரத்தில் எல்லாம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உக்ர தெய்வங்களுக்கு சக்தி இல்லை, இரவு நேரத்தில் சக்தி உண்டு. ஏன்னா ஒரு மனிதனுடைய எதிர்ப்பு தன்மையை சொல்வது யாருன்னா சனி. சனினாலே இருட்டு, இருட்டை அழிக்கணும்னா இருட்டில் உருவான உக்ர தெய்வங்களுக்கு தான் சக்தி அதிகம். அதனால இதுதான் நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணணும். வீட்டுல நீங்க விளக்கின் வடிவாக வழிபடலாம். வீட்டுல என்ன பண்ணலாம், விளக்கின் வடிவாக, தீபத்தின் வடிவாக ஒரு நெய் தீபம். அதாவதுமா உக்ர தெய்வத்தை வழிபடும் பொழுது எப்போதுமே ஒரு மண் தட்டு, அதுல விரலி மஞ்சள் நிறைய, அதற்கு மேல் ஒரு மண்ணகல், அதுல நெய் விட்டு சிகப்பு திரி போட்டு ஏற்றினாலே போதும். நீங்க 1000 சிலைகள் வைத்து வழிபட்டதற்கு 1000 படங்கள் வைத்து வழிபட்ட பலனை இது ஒன்றே கொடுத்துவிடும். அந்த விளக்கு ஏற்றும் பொழுது வாராகியே எழுந்தருள்வாய், முடிஞ்சு போச்சு. பிரத்யங்கிராவே எழுந்தருள்வாய், முடிஞ்சு போச்சு. அதை ஏற்றி அந்த வழிபட்டு முடித்ததற்கு பிறகு நாம அந்த மந்திரங்களை எல்லாம் சொல்லி அர்ச்சித்த பிறகு அந்த ஜோதி ஸ்வரூபத்தில் அம்பிகை ஐக்கியமாயிடுவாங்க. அதற்கு பிறகு நமக்கு கேட்டதெல்லாம் கிடைக்கும். கிடைத்ததற்கு பிறகு வெற்றி நிச்சயமாக உண்டு என்பதுல எவ்வித மாற்று கருத்தும் இல்லை. இதை ஃபாலோ பண்ணினாலே போதுமானதுமா. அருமை. இதற்கு ஏதாவது கால அளவு இருக்கா சார்? 48 நாள்? அதாவதுமா இந்த மண்டல வழிபாடு எல்லாமே ஆலயத்தை தொடர்பு படுத்தப்பட்டுதான் இருக்கணும். வீட்டுக்கும் வழிபாட்டுக்கும் தொடர்பே இருக்க கூடாது. ஏன்னா நம்ம வீட்டுல நல்லா இல்லைன்னு தானேமா நம்ம என்ன பண்றோம்னா கோவிலுக்கு போறோம். வீட்டுல நம்மளால சரி பண்ண முடியலன்னு தானே கோவிலுக்கு போறோம். நம்மளே சரி பண்ணிக்க தெரிஞ்சா கோவில் எதுக்கு? அப்ப என்னன்னா இந்த இடத்துல நம்மால சரி செய்ய முடியலன்றதுனாலதான் ஆலயம் போக சொல்கிறேன். சோ விளக்கின் வழிபாட்டில் நாம எல்லா உக்ர தெய்வங்களையும் ஆவாகனம் செய்து கொள்ளலாம். ஆவாகனம் என்றால் உயிரோட்டம் கொடுப்பது. அப்படி செய்து கொண்டால் கட்டாயமாக
நம்ம என்ன கேட்கிறோமோ அது கிடைக்கும். ஏன்னா விளக்கு குறிப்பிட்ட நேரம் எரியும், நம்ம குளிர வச்சிடலாமா இல்லையா? கண்டிப்பா. நான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கேன், ஒளி ஒளி ரெண்டு தான் ரெண்டும் பஞ்சபூதத்தை அடக்கும்னு. ஆமா. விளக்கு ஜோதி என்பது ஒரு ஒளி, நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் என்பது காதால் கேட்கக்கூடிய மந்திர ஒளி. ரெண்டும் இணையும் பொழுது கிடைக்காதது ஏதாவது இருக்கிறதா? எல்லாமே கிடைக்கும். அப்போ நம்ம இந்த இடத்துல படம், விக்கிரகம் இதற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுப்பதை விட வீட்டில் விளக்கு ஜோதிக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் மிக சிறப்பாக இருக்கும். இதை வள்ளலார் ஒரே வரியிலே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி இறைவன் ஜோதி வடிவானவன் சொல்லிட்டார். அவரை விட ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம உலகத்துக்கு வேற யாருமே சொல்ல தேவையில்லை. இன்னமும் மக்கள் புரிஞ்சுக்கலன்னா அது மக்களுடைய அறியாமைன்னு தான் நான் சொல்லுவேன். அருமையா சொன்னீங்க. ஏன்னா உக்ரதெய்வ வழிபாட்டை நிறைய பேர் நிறைய விதமா சொல்லிட்டு இருக்காங்க. அதை வந்து ஒரு ஜோதி வடிவில் நம்ம வீட்லயே டெய்லி வந்து அதை ஆவாகனம் செஞ்சு அழகா வழிபடலாம், அதற்கான பலன்கள் நிச்சயமா கிடைக்கும்னு இருக்கீங்க. இதுவும் ஒரு தேவைப்படுற பதிவா தான் இருந்தது. அடுத்த ஒரு பதிவுல சந்திக்கிறோம் சார். நன்றி. நன்றிகள்மா. வெற்றிவேல் முருகா.